கிரிக்கெட் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இப்படியான தென்னாசிய நாடுகளில் உள்ளவர்களின் தீவிர காதலுக்குரிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு தோற்றம் பெற்றது இங்கிலாந்தில் தான் என்றாலும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இரண்டர கலந்துவிட்ட ஒன்றாக ஆகியிருப்பது இந்த தென்னாசிய பிராந்தியங்களில் தான் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு மோகம், வெறி கிரிக்கெட்டின் மீது இங்குள்ளவர்களுக்கு இருக்கிறது. கிரிக்கெட் ஒரு மதமாக இருக்கும் பட்சத்தில் அதன் கடவுளாக சச்சின் டெண்டுல்கர் இருப்பார் என்று இந்திய ரசிகர்கள் பரவசத்துடன் கூறிக்கொள்வது வழக்கம். அப்படி கிரிக்கெட் ஒரு மதமாக இருந்தால் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது தீவிர கிரிக்கெட் ரசிகர்கள், தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது யாத்திரை சென்று தரிசித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு புனித ஸ்தலம், அதாவது உலக புகழ் பெற்ற ஒரு மைதானம், மிக முக்கியமான கிரிக்கெட் மைதானம் இங்கே இங்கிலாந்தில் லண்டனில் இருக்கிறது. யாதுமூரே தொடரின் இன்றைய அத்தியாயத்தில் நாம் அந்த கிரிக்கெட் மைதானத்தை தான் பார்க்கவிருக்கிறோம். Lords, the home of cricket, the most celebrated cricket ground in the world. அதாவது கிரிக்கெட்டின் தாயகம், உலக அளவில் உச்சமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு கிரிக்கெட் மைதானம், இப்படியெல்லாம் லோர்ட்ஸ் பற்றி சொல்லப்படுவதுண்டு. பொதுவாகவே லண்டன் பற்றி குறிப்பிடப்படுகின்ற வர்ணனை லோர்ட்ஸுக்கும் பொருந்தும். அதாவது பழமை, பாரம்பரியம், நவீனத்துவம், நாகரிகம் இரண்டும் கலந்த தனித்துவம் இந்த லோர்ட்ஸ் மைதானத்துக்கு உண்டு. லோர்ட்ஸ் மைதானத்தில் விளையாடிவிட வேண்டும் என்பதை தமது வாழ்நாள் கனவாக கொண்ட கிரிக்கெட் வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். லோர்ட்ஸ் மைதானத்தில் பெறப்படும் சதங்கள், செஞ்சுரிஸ், கிரிக்கெட் விமர்சகர்களால் பெரிதும் விதந்தோதப்படுவதும் போற்றப்படுவதும் வழக்கம். இந்த மைதானத்தின் சிறப்புகள், தனித்துவமான அம்சங்கள், இவற்றை பற்றித்தான் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அம்பு போல் ஆக்ரோஷமாக வீசப்படும் பந்து, தடுத்தாடியும் தகர்த்தாடியும் மிடுக்குடன் சுழலும் துடுப்பு மட்டை, துடுப்பர்களுக்கும் பந்து வீச்சாளர்களுக்கும் இடையில் இடம்பெறும் இந்த சமருக்கு பெயர் கிரிக்கெட். கோடானு கோடி ரசிகர்களை வசப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு விளையாட்டு. கிரிக்கெட்டின் மெக்கா என்று சொல்லப்படும் லோர்ட்ஸ் மைதானத்தை நிர்வகிக்கும் MCC, மாரல்பர்ன் கிரிக்கெட் கழகம், உலகின் மிக பழமையான கழகங்களில் ஒன்று. 1787 ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கழகம் இன்று வரை கிரிக்கெட் விதிகளை பாதுகாக்கும் அமைப்பாகவும் விளங்கி வருகிறது. தற்சமயம் 22,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ள இந்த கழகத்தில் இப்போது உறுப்புரிமைக்காக விண்ணப்பிக்கும் ஒருவர் முழு உறுப்புரிமையை பெறுவதற்கு 18 ஆண்டுகள் வரை காத்திருக்க நேரலாம்.
உலகின் முன்னிலை கிரிக்கெட் வீரர்கள் பலர் இதில் கௌரவ உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ரிச்சி பெனார்ட், இயன் பாத்தம், சுனில் கவாஸ்கர் முதலானோரை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். Well, MCC, Marylebone Cricket Club, was originally founded in 1787. It's one of the oldest, longest established cricket clubs in the world. And at the time it was founded by a group of aristocrats who were already controlling the laws of the game of cricket, essentially for the purposes of regulating gambling on the game. So one of the very first roles that the club adopted was the control of the laws of cricket. And that it's retained to this very day. But as the years went on and cricket became more organised through the 19th century, MCC essentially became the governing body of the game. First of all within the United Kingdom, and later as international cricket developed through what was originally the Imperial Cricket Conference and later became the ICC we know today. அப்போது எம்சிசி கழகம் தாபிக்கப்பட்டு ஓராண்டு மாத்திரமே பூர்த்தியாக இருந்தது. இதன் மிக பிந்தைய பதிப்பு 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தது. துடுப்பாட்ட மட்டை தொடர்பில் உற்பத்தியாளர்கள் அறிமுகப்படுத்திய புதிய உத்திகள் தொடர்பிலான விதிமுறைகள் இதில் சேர்க்கப்பட்டிருந்தன. MCC really no longer has any role in the direct governance of the game. It stepped back from governing cricket in England in the late 1960s, and ICC became fully independent from MCC in the early 1990s. However, it still does have an important advisory role and stands as an independent body able to offer experience and guidance to the governing bodies of the game. We still decide upon the laws of cricket. We still have copyright on those laws, and the laws are really meant to be applicable at all levels of the game, from the test match arena right down to the village green, so that they can be quite general in some respects. Individual governing bodies do have the right to amend those laws for the purposes of the competitions they organise. So, for example, ICC will introduce its own playing regulations that are of specific relevance to Test cricket or international one-day and 2020 competitions. And the same applies for domestic governing bodies in every country of the world. But the laws of cricket governed by MCC are really meant to apply at all levels of the game. Similarly, we offer guidance on the development and governance of the game through the World Cricket Committee, which is made up of some of the most eminent former players, administrators, umpires in the world of cricket today. So we stand really above the direct governance and administration of the game, but as a valuable body that's able to offer advice and experience on the pressing issues of relevance to cricket in the modern world. லோர்ட்ஸ் மைதானத்துடன் எப்போதும் தொடர்புபடுத்தி பேசப்படும் ஒரு விடயம் அதன் வசம் இருக்கும் ஆஷஸ் கிண்ணம். சர்வதேச கிரிக்கெட்டில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொடராக கருதப்படுவது ஆஷஸ் தொடர். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா என்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான பழம்பெரும் கிரிக்கெட் பகைமையின் சின்னமாக ஆஷஸ் கிண்ணம், அதாவது சாம்பல் கிண்ணம் கருதப்படுகிறது. உலகின் மிகச்சிறிய விளையாட்டு கிண்ணமாக அறியப்படும் இந்த ஆஷஸ் கிண்ணம் ஏன் அந்த பெயரால் அழைக்கப்படுகிறது?
ஆண்டுதோறும் இந்த அணிகள் இரண்டுக்கும் இடையில் நடைபெறும் போட்டி எதனால் ஆஷஸ் தொடர் என்று அறியப்படுகிறது என்பதன் பின்னால் உள்ள கதை சுவாரஸ்யமானது. அந்த கதையின் மையமாக இருக்கும் இடம் தற்போது ஒரு பெண்கள் பாடசாலையாக உள்ளது. தென்கிழக்கு இங்கிலாந்தின் ஒரு மூலையில் இருக்கிறது காப்ஹாம் ஹால். தற்போது ஒரு தனியார் பெண்கள் பாடசாலையாக இருக்கும் இந்த இடம் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் தோற்றத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. 1882 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியில் முதன்முறையாக இங்கிலாந்து தனது சொந்த மண்ணில் வைத்து ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வி கண்டது. இந்த அவமானகரமான தோல்வி எவ்வளவு தூரம் இங்கிலாந்து ரசிகர்களை பாதித்திருந்தது என்பதை ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் செய்தி இதழ் அந்த நாளில் வெளியிட்டிருந்த நையாண்டி மரண அறிவித்தல் உணர்த்துகிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் இறந்து விட்டதாக மரண அறிவித்தல் வெளியிட்ட அந்த பத்திரிகை அதன் உடல் தகனம் செய்யப்பட்டு சாம்பல் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. The Times published a mock obituary of English cricket after their defeat by the Australians. And the Ashes grew out of that, really. The story is that some Australian ladies, partly as a joke, presented this little urn that originally had, I believe, contained perfume that was supposed to contain the ashes of one of the Bales in that match that England had lost. And that became known as the Ashes, and that's where the little prize started. சில வாரங்கள் கழித்து ஈவோ பிளாய் தலைமையில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த இங்கிலாந்து அணி இழந்த சாம்பலை மீட்டெடுத்து வந்து இங்கிலாந்தின் கௌரவத்தை நிலைநாட்டப் போவதாக சூளுரைத்திருந்தது. The 8th Lord Darnley, so this was his family home, so he lived here, and his association with the Ashes urn just there is that he was the captain of the English cricket team. He played cricket for England, that famously lost that match against Australia that ultimately led to the creation of the Ashes and the trophy that it is now. 2-1 என்ற அடிப்படையில் பிளாய் இங்கிலாந்துக்காக அந்த தொடரை வென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற உத்தியோகப்பற்ற நட்புபூர்வமான போட்டியொன்றில் வைத்து களிமண்ணால் செய்யப்பட்ட குட்டி குடுவையொன்றை மெல்பர்னில் இருந்த பெண்கள் குழாத்தினர் அவருக்கு பரிசளித்து அதுதான் அவர் மீட்பதாக சூளுரைத்த சாம்பல் குடுவை என்றும் வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தனர். சாம்பல் குடுவையை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்த பிளாய் அதனை தனது பூர்வீக இல்லமான காப்ஹாம் ஹாலில் பத்திரப்படுத்தி வைத்தார். பிளாயிடம் சாம்பல் குடுவையை பரிசளித்த பெண்மணிகளில் ஒருவரான புளோரன்ஸ் பின்னதாக அவரது துணைவியானார். ஆஷஸ் கிண்ணம் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் இந்த குடுவையில் இருந்தது என்ன என்பது இன்னமும் மர்மமாகவே உள்ளது. The most commonly held view is that the contents of the urn are actually the ashes of a bale that was used in the match that were then burnt, as it were, cremated, fitting in with the mock obituary in the Times. But there are other stories. Some say it was the cover of a cricket ball used in that match. Others say it was part of the veil used by one of the ladies who was watching the game. The fact is we're not completely sure, and I quite like the fact. I think it's lovely to have that slight air of mystery, and frankly I hope we never actually do completely conclusively find out what's inside it. I think that little air of mystery just helps add to the mystique of the whole thing. It was kept here, as I said, for many years, and one story is that when it was stuck on the mantelpiece, one of the servants in the house was cleaning and accidentally knocked it off, and the top came off and the contents spilled out, and the person, desperate to try and make amends, just took some ash out of the fireplace and pop that into the urn, put the top back on and hope no one would notice. So maybe it's just ashes from the fire that's inside there these days. Who knows? But I say I'm quite glad that we don't actually conclusively know. I just think it adds to the mystery and the mystique of the whole thing. பிளாய் ஆஷஸ் கிண்ணத்தை தனக்கான தனிப்பட்ட பரிசாகவே கருதினார். ஆயின் இது எப்படி இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் வெற்றி கேடயமானது? பிளாய் இறக்கும் வரை சாம்பல் குடுவை காப்ஹாம் ஹாலிலேயே இருந்தது.
அவரது மறைவின் பின்னர் புளோரன்ஸ் அதனை மெல்பர்ன் கிரிக்கெட் கழகத்துக்கு வழங்கினார். இன்று லோர்ட்ஸில் இருக்கும் மெல்பர்ன் கிரிக்கெட் கழக அருங்காட்சியகத்தில் அந்த குடுவை பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. It symbolises the rivalry between the two nations. It's been broken. It is very fragile. It's ceramic. It's only been put onto its wooden base, the wooden base you see now, to strengthen it. So it would never work out as a trophy for the series. இங்கிலாந்து கிரிக்கெட் எரியுண்டு சாம்பலாகி பின்னர் தனது சொந்த மண்ணுக்கே மீண்டு வந்ததன் சாட்சியமாக மெல்பர்ன் கிரிக்கெட் கழகம் அதனை பேணி பாதுகாத்து வருகிறது. அப்படி இங்கிலாந்து கிரிக்கெட் எரிக்கப்பட்டு அதனது அஸ்தி அடங்கிய அந்த குட்டி குடுவை, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த குடுவை இங்கே இருக்கிறது. அதன் பிரதியாக செய்யப்பட்டு தற்போதெல்லாம் ஆஷஸ் தொடர்களில் வெற்றியாளருக்கு வழங்கப்படுகின்ற கிண்ணம், வெற்றி கிண்ணம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆஷஸ் கிண்ணத்தை பாதுகாத்து வரும் MCC கிரிக்கெட் கழகம் அதனை தற்காலிக அடிப்படையில் காட்சிப்படுத்துவதற்கு தருமாறு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை விடுத்து வரும் வேண்டுகோள்களை கூட மறுத்து வருகிறது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மாத்திரமல்ல, வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் அடங்காத ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஞாபக சின்னமாக விளங்குகிறது ஆஷஸ் கிண்ணம்.